சிஎம் யாரு அப்படிங்கிற கேள்விய நம்ம பீகார் சிஎம் கேண்டிடேட்டான தேஜஸ்வி யாதவ் கிட்ட கேக்குறாங்க. சரி, அவரு நார்த் இந்தியா அப்படியெல்லாம் போயிட்டு வருவாரு அப்படின்னு பார்த்தா போல. சரி, வேற எங்கேயாவது போவாரான்னு பார்த்தா எங்கேயும் போகாம எங்கேயும் வளைஞ்சு நிலையாம நேரா ஸ்டாலினுக்கு வந்துட்டாரு. பெஸ்ட் சிஎம் ஸ்டாலின் தாங்க. என்னப்பா கூட்டணி கட்சிங்கிறதுக்கு வேண்டி நீ புகழ்ந்து பேசுறியா? எப்படி பெஸ்ட் சிஎம் அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் தொழில்துறை புரட்சி தாங்க. அந்த தொழில்துறை புரட்சிக்கு வேண்டி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர் வெளிநாடுகளுக்கு போய் முதலீட்டுகளை கூட்டிட்டு வர்றது என்ன, இங்க தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறது என்ன, தொழிற்சாலைக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. देश का बेस्ट चीफ मिनिस्टर आप किसे मानते हैं? करंट में हमको लगता है कि स्टालिन। ओके, हम देखते हैं, कारण भी पूछिए। हाँ बताइए। I don't see our chief minister going abroad and getting some investment. निवेश लाने के लिए वो कुछ नहीं करते। वहीं स्टालिन साहब प्रयास करते हैं, इन्वेस्टर मीट कराते हैं, निवेश लाते हैं, अपने राज्य के लिए लाते हैं। हमारे चीफ मिनिस्टर तो जो नीति आयोग की जो बैठक होती है उसमें नहीं जाते हैं। தமிழ்நாட்டினுடைய எந்த மூலையில இருந்தும் சென்னைக்கு வந்துடலாங்க. தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் 3 சாலை வழிகள் வந்துகிட்டே இருக்கும். காரணம் டெவலப்மெண்ட், ஃபோக்கஸ். அப்புறம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் கரண்ட். எல்லா இடத்துக்கும் மூலமுக்கு வரைக்கும் கரண்ட் கொண்டு போனது யாரு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவரு எல்லா இடத்துக்கும் கரண்ட கொண்டு போய் சேர்த்ததுனாலதான் கரண்ட முதல்வரா இருக்கிறவரு டாப்ல இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 1967க்கு பின் புலிப்பாய்ச்சலா இருக்குங்க. அவ்வளவு எங்க சொல்லணும், சிம்பிளா சொல்ற. விஷு எப்ப இருந்து பேண்ட் போட மாட்டேன்னு பேண்ட கழட்டி வச்சாரோ அப்ப இருந்து தமிழ்நாடு டெவலப் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கு. நான் 1967 இருந்து பேண்ட் போடுறத விட்டுட்டேன். தமிழ்நாடு டெவலப் ஆனா இந்தியாவுக்கு பிடிக்காதுங்கிறது விசுவோட டயலாகே சொல்லும். தமிழ்நாடுனா யார சொல்றேன்னு கேக்குறீங்களா? நம்ம தமிழ்நாடு மக்களை தாங்க. நம்ம திராவிடர்கள்னு பெருமையா சொல்லணும். நாம தான் அப்படி சொல்றதே இல்ல. தனியா இப்போ தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த தமிழர்கள் இதுக்கு முன்னாடி யாரா இருந்தாங்கன்னு தெரியுமா? சூத்திரர்கள். இப்ப பீகார் பக்கம் போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சூத்திரர்கள் எல்லாம் சூத்திரர்களா மட்டும் இருக்கிறதுனாலதான், அவங்க எல்லாம் திராவிடர்களா மாறாம போனதுனாலதான் பெஸ்ட் சிஎம் யாருன்னு கேட்டா நேரா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதா போகுது. ஏன்னா தமிழ்நாட்டுலதான் திராவிட மாடல் ஆண்டுகிட்டு இருக்கு. திராவிட மாடல் ஆண்டா அது தமிழ்நாட்டுக்கு என்னைக்கும் பெஸ்ட் தான். இந்த பெஸ்ட் இன்னைக்கு இந்தியாவுக்கே உதாரணமா மாறி இருக்கு. இனி இந்தியால யாரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கணும்னு நினைச்சாலும் தமிழ்நாட்டுடைய அந்த திராவிட மாடல்ல இருந்து காப்பி பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய திராவிட மாடல். அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன சாபமே இல்லையா அப்படின்னு கேப்பீங்க. இருக்கு, சாபம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு சாபம் கொடுத்தது வேற யாரும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களாகிய நாம தான். ஏன் தெரியுமா? ஒரு தடவை கூட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தொடர்ச்சியா 2 முறை வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. மோடிக்கு குஜராத் 3 முறை கொடுத்திருக்கு. அப்படி கொடுத்ததுனாலதான் குஜராத்தினுடைய 1 லட்சம் கோடி ரூபாய் கடனை அடைச்சு மேலும் 1 லட்சம் கோடி ரூபாவை உலக வங்கியில டெபாசிட் பண்ணிருக்கிறத வாட்ஸ்அப் வந்துட்டு இருக்கு. 3 வருஷம் தொடர்ந்து அவங்க ஆட்சி கொடுத்ததுனாலதான் வாட்ஸ்அப் நிக்காம வந்துகிட்டு இருக்குது. நம்ம கலைஞருக்கு வெறும் 5 வருஷம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், தொடர்ந்து கொடுக்கவே இல்லை. அப்படி வாய்ப்பு கொடுத்துமே இப்ப பீகார்ல இருக்க மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வராங்க. காரணம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட தொழில் புரட்சி. இந்த தொழில் புரட்சியத்தான் பீகார்ல இருக்க தேஜஸ்வி ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. இங்க இருக்கிற தேஜஸ்விக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் குலத்தொழிலை அழிச்சு தொழில் புரட்சியை ஏற்படுத்தினதுதான். ஏன் தமிழ்நாட்டுல யாரும் முடி வெட்டுறது இல்லையா? வெட்டுறாங்க சார். ஊப்பி மாதிரி வெட்டுறது இல்ல, வீட்டுக்கு முன்னாடி கையை கட்டிட்டு போய் நிக்கிறது, அந்த வேலையெல்லாம் இங்க கிடையாது. நீங்க போனோன்னு எல்லாம் இங்க வெட்டிட முடியாது. அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். அவரு சொல்ற டைமுக்கு தான் போகணும். அப்புறம் அது சலூன் கடை கிடையாது. நீங்க போறது பியூட்டி ஸ்பா, சலூன் ஸ்பா. அதுல பல வெரைட்டி இருக்கு. ஆண்களுக்கு தனியா இருக்கு, பெண்களுக்கு தனியா இருக்கு, யூனிசெக்ஸ் இருக்கு. டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்க இப்பெல்லாம் ஹேர் கட் பண்றது இல்ல, ஹேர் ட்ரெஸ்ஸிங் தான் பண்றோம்.
இதுக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய தொழில் புரட்சி தான். தொழில் புரட்சி சும்மா எல்லாம் ஏற்படாதுங்க. அதுக்கு முன்னாடி கல்வி புரட்சி ஏற்படுத்திருக்கணும். இந்தியாவிலேயே மிகப்பெரிய கல்வி புரட்சியை பண்ணினது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அவரோட தலைவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த ஊரு. காரண்டியை புடிங்கிட்டு புத்தகத்தை கூடுறான்னு சொன்னது நம்ம தமிழ்நாடு. அப்படி புத்தகத்தை எடுத்துட்டு போய் படிச்சு வந்த பெண்களுடைய கல்வி புரட்சி இருக்குல்ல, இப்ப அந்த கல்வி புரட்சி கூட அறிவியல் புரட்சியும் இப்ப சேர்ந்திருக்கு. இந்த எல்லா புரட்சிகளையும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்கல்ல, அவங்களுக்கு பேருதான் தளபதி. தமிழ்நாட்டினுடைய பேரரசன் கலைஞருடைய தளபதி. இந்த தமிழ்நாடு மக்களுக்காக அவர் எவ்வளவு உழைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தேஜஸ்விக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர்தான் தெளிவா சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு முதல்வர் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் முதலீடுகளை ஈர்ப்பதும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டை தயார்படுத்துறதுமா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே டைம்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பேரு போக்கஸ், விஷன், அக்கறை. போக்கஸ் விஷனோட இருந்து கூட அக்கறையும் சேர்ந்துக்கிட்டா அக்கறையில இருக்கிற தேஜஸ்வி யாதவ் நம்மளை பத்தி அக்கறையோட பேசுவாரு. தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்ம இந்த சில்லற பையன் சீமா கூட அப்பப்ப சொல்லுவான்ல, நாட்டின் பாலினுடைய சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. தமிழ்நாட்டை விட பீகாருடைய மக்கள் தொகை ரொம்ப அதிகம். ஆனா அங்க பால் வாங்காத மக்கள் பாதி பேத்துக்கு மேல இருக்காங்க. நம்ம ஊர்ல பாதி பேத்துக்கு மேல பாலாடை கட்டி வாங்கி டெய்லி சாப்பிடுற இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் 1 கிலோ பால்கோவா கொடுத்துருங்க. அதுலயும் அந்த பிரவுன் பால்கோவா கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் சீஸ் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் நம்ம நார்மலைஸா கேட்கற அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்க காரணம் தமிழ்நாடு தொழில் புரட்சி. இந்த தொழில் புரட்சியோட முன்னோடிதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த வெற்றியை நம்ம இன்னும் சிம்பிளிஃபையா சொல்லணும்னா, சினிமா டைரக்டர் பார்ப்பனர் விசு பேண்ட் போடாம விட்டாரு. ஆனா அந்த பார்ப்பன விசுவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சூத்திர சீமான் பேண்ட போட்டிருக்காரு. காரணம் தமிழ்நாட்டினுடைய தொழில் புரட்சி. அது தேஜஸ்விக்கு தெரியுது, இதா இந்த விஜய்க்கு தெரியல. சாரி, வீணா போன விஜய்க்கு தெரியல. ஏன் வீணா போன விஜய்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? 30 நாளா வீணா தானங்க போயிருந்தாரு. நீங்க வேணா எங்க போனாருன்னு சொல்லுங்க, நான் வேணா தப்பா இருந்தா திருத்திக்கிறேன். அப்புறம் இந்த அல்ல சொல்றீங்க பேச்ச கேட்டெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க இருக்க கூடாது. தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு அஸ்திவாரம் கரண்ட்னா அந்த கரண்ட கொடுத்தது கலைஞர். அதனாலதான் கரண்ட்ல இருக்கிற சிஎம் தொழில் புரட்சிய இன்னும் சீரிய வகையில கொண்டு போக முடியுது. அந்த கரண்ட்டும் இந்த கரண்டினுடைய வெற்றியும் தான் தேஜஸ்வி யாதவ தமிழ்நாட்டை பத்தி பேச வைக்குது. தேஜஸ்வி சொல்றாருங்க, எங்க பீகார்ல இருந்து எத்தனை உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி போனாலும் அத்தனை மக்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வேலை வாய்ப்பை அங்க மட்டும் கொடுக்கலைங்க, எங்க பீகாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு சிஎம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிஎம் இல்லைங்க, அவங்க ஆட்சியின் திட்டம் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. மோடி போடுற ஒவ்வொரு திட்டத்தையும் எல்லா மாநிலங்களையும் கம்பல் பண்ணி ஏத்துக்க வைக்கிறாரு. அவர் சொல்றத ஏத்துக்கலன்னா வாங்கின காசை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு வஞ்சம் வச்சு வேற வேலை செய்ய சொல்றாரு. நீ வஞ்சம் வச்சாலும் வஞ்சகத்தை வச்சாலும் நீ சொல்றத நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி, இது தமிழ்நாடு, முத்தமிழறிஞரோட தமிழ்நாடு, தலை குனியவே குனியாதுன்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீர நடை போட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் குஜராத்தினுடைய இந்த திட்டம் சூப்பருங்க அப்படின்னு வேற ஏதாவது மாநிலம் அப்ளை பண்றதுக்கோ இல்ல அறிக்கையிலயோ சேர்த்து பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அத்தனை மக்கள் நல திட்டங்களும் இந்தியா பூரா போயிட்டு இருக்கு. இனி பீகார் மக்களுக்கும் காலை உணவு கிடைக்கும். தேஜஸ்வி யாதவுக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா உங்களுக்கு தெரியறதுக்குதான் வாய்ப்பு இல்லையே. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல பேசுற பலரும் சோராமசாமியோடைய டைலாக்ஸ் எல்லாம் தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சீமான் பேரு சில்லற பையன், அன்னைக்கு இருந்தவருக்கு பேரு மாப்போசி. ராஜாஜியும் மாப்போசியும் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. சீமானும் இச்சராஜாவும் ஏதாவது மாத்தி பேசி பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் சொல்றேன், தேஜஸ்வி யாதவுக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியணும். கடந்த முறை நாம செஞ்ச தவிர இந்த முறை செஞ்சிடக்கூடாது. இந்த முறை மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியே தமிழ்நாட்டில் அமைப்போம். அவங்க எஸ்ஐஆர கொண்டு வந்துட்டாங்க, நம்ம எலெக்ஷன் கேம்பெயினை தொடங்குவோம். தமிழ்நாடு தனக்கு தானே வச்ச சாபத்தை நீக்குவோம். இந்த முறை
திராவிட மாடலை 2ஆம் முறையாக ஆட்சியில் அமர்த்துவோம் புன்னகையோடு. நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.